நான் வகித்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழகத்தின் மாவட்ட செயலாளராக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணியாற்றி என்னுடன் பல நிர்வாகிகள் ஊராட்சி லெவல், ஒன்றிய லெவல், பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி என பல்வேறு பகுதிகளை நாங்கள் கட்டமைப்பு அமைத்து பணியாற்றி வந்தோம். இந்த நிலையில் எங்களுக்கு ஒன்று சேர்ந்து இரட்டலையோடு ஒன்று சேர்ந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி சாரோடு ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தோம். அது ஒரு காலமும் முடியாது என்ற சூழ்நிலை வந்த பிறகு நான் தலைமையேற்றிருக்கும் ஐயா அவர்கள், அவர் நல்லவர், அவர் மேல் எந்தவித குறைபாடுகளும் கிடையாது. அவருக்கு ஒரு 3 சீட்டு என்டிஏல கொடுக்குறாங்க, 3 சீட்டு திமுகவில் கொடுக்குறாங்க, அப்படிலாம் வெளியில் பேசப்படுதே தவிர உண்மை நலன்னு தெரியல. ஐயா அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு இதுவரையும் தெரியல. எங்கள் எல்லா தமிழ்நாடு பூரா மாவட்ட செயலர்கள்லாம் கூட்டி திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாமா, விஜய் சாருடன் கூட்டணி வச்சுக்கலாமா என்று கேட்டார்கள். முதல் ஆளாக காஞ்சிபுரம் சொல்லும் போது நான் விஜய் சாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொடுத்தேன். அதன்படி அவர் தமிழ்நாடு பூரா வந்திருந்த அனைத்து மாவட்ட செயலரும் விஜய் சார் கூட தான் கூட்டணி இருக்க வேண்டும் என்பது உறுதிப்பட தெளிவுபட எழுதி கொடுத்தாங்க கைப்பட. அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எதுக்காக விஜய் சார்கிட்ட போய் மூவ் பண்ணலையா, பண்ணாரா, என்ன சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக இன்னும் அவர் பகிர்ந்துக்கல. ஒரு கட்சி லீடர்னா அனைத்து பொறுப்பும் அவர் ஏற்க வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும். அந்த தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல். இந்த தேர்தல் நேரத்தில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அது ஒரு தலைமைக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு இதுவரை என்னன்னே தெரியாம மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வெளிச்சம் தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும். அரசியல்ல பல போராட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள், பல வழக்குகள் எல்லாம் போட்டு சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சார் சொல்லும்போது மீண்டும் மீண்டும் அங்கேயே போய் பிஜேபின்னு போயின்னு இருந்தா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு படலை. அவர் இவ்வளவு நாள் எங்ககிட்ட கருத்து கணிப்பு கேட்டு 77 பேர் நாங்கள் விஜய் சாரோட கூட்டணி போனோன்னு சொல்லியிருக்கோம். அவர் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கலை. என்ன எடுக்க போறான்னு தெரியல. அதனால காலம் கடந்து வர சூழ்நிலையினால இன்னும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கன்னா போறதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லாத மாதிரி போயிடும். அந்த சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் நான் நேரடியாக சென்று மரியாதை நிமித்தமாக நான் தயவுசெய்து உங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பராக இருந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் ஏதாவது ஒரு இயக்கத்தில் உடன் சென்று இந்த வாய்ப்பை 2026 இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொண்டு நான் காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்று உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த ராஜினாமா கடிதத்தை தற்போது உங்களிடம் இப்போது பார்க்கிறீர்கள். இது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக பெரியகுளம் அவருடைய வீட்டுக்கு சென்றடையும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொண்டர்களின் நலன் காக்க அதிமுக உரிமை மீட்பு கழகத்தில் இருந்து விலகுகிறோம். தலைப்பு கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த இக்கட்டான சூழலில் தலைமை எந்தவித அரசியல் முடிவுகளையும் எடுக்காமல் மௌனம் காப்பது களத்தில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொண்டர்களது பார்வையும் உங்களுடன் இத்தனை காலம் இணைந்து பயணித்தவன் என்ற முறையில் நீங்கள் தற்போது பலரது துரோகத்தாலும் திட்டமிட்ட சூழ்ச்சிகளாலும் சூழப்பட்டு
ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். உங்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தமோ அல்லது கோபமோ இல்லை. இருப்பினும் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு துணிச்சலான முடிவுகளை காலத்திற்கேற்ப வேகமும் மிக அவசியம். துணிச்சலான முடிவுகளுக்கு காலத்திற்கேற்ப வேகமும் மிக அவசியம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.